பீகாரில் ஒரு மார்க்கெட்டில் 2 பேருக்கு டெய்லி அடிக்கடி வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குமா. பார்க்கிங் பிரச்சனை. பார்க்கிங் எந்த அளவு பிரச்சனைங்கிறது இப்போ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த மார்க்கெட்டில் ஒரு ஆள் தள்ளுவண்டி கடையில் கடை போட்டிருப்பார் போல இருக்குது. இன்னொருத்தன் வந்து அவனுடைய வேன் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவான்ட்டுருக்கு வியாபாரத்துக்கு. இப்போ இந்த 2 பேருக்கும் டெய்லி ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா. மார்க்கெட்டில் இந்த இடத்துல நான் தான் வண்டி நிறுத்துவேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒருத்தவன் அதில் இன்னொருத்தவனை ரொம்ப கோபம் வந்து அவனுடைய சண்டை போட்டு அவனை தலையை மட்டும் தனியாக வெட்டி அங்கே வச்சுட்டு இருந்திருக்கான். அந்தளவு ரொம்ப கொடூரமாக உக்கிரமாக சண்டை போட்டு அவனை திட்டம் போட்டே கொலை பண்ண மாதிரி தலையை தனியாக அறுத்து தனியாக வச்சிட்டான். இதை பார்த்த அங்கே இருந்த மக்கள் ஏதோ அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு சரி இவனை இந்த வெட்டினா இல்லையா அவனை பிடிச்சி தர்ம அடினா அடி அந்தளவுக்கு அடி பொதுமக்கள் அடித்து அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செத்து போயிட்டான் அவன். இப்போ 2 பேருமே செத்து போயிட்டானுங்க. இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பொதுமக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சரி போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. போலீஸ்காரங்க அவங்க கடமைக்கு கேஸ் போட்டிருப்பாங்க. கேஸு கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டில் இவனுக்கு ஏதாவது ஒருத்தவன் ஒரு ஆயுள் தண்டனை ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இவன் மறுபடியும் இல்லை இவன் மேல் முறையீடு போவான், இல்லை இவனுக்காக எவனாக வருவானா, இல்லை மறுபடியும் கோர்ட்டே தானாகவே ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பா தெரியாது. ஆனால் ஜாமீன் கிடச்சி வெளில அனுப்பிடுவான். இப்போ அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இவன் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வருவான். இவன் உடனே இவன் தான் பெரிய ரவுடி இது மாதிரி இவன் வந்து ஒரு பெரிய கிரிமினலாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இவன் ஏற்கனவே ஒருத்தனை தலை தனியாக வச்சுட்டேன் அப்படின்னு மார்க்கெட்டில் பேசிட்டு அப்படி டெவலப் பண்ணுவான், ரவுடியாக டெவலப் ஆவான். அப்போ இப்போ என்ன ஆச்சு, பொதுமக்களுக்கு இவனை எதுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு ஜெயிலில் அனுப்பிச்சிட்டு இவன் ஜாமீனில் 10 நாளில் வர்றதுக்கு இவனை இங்கேயே அடித்து கொண்டுருன்ட்டு மொத்தமாக இப்போ யாரை இவனை அடித்து கொண்டதுன்னே தெரியாது. மொத்தமாக அங்கே ஒரு 50 பேர் 100 பேர் எத்தனை பேர் 20 பேர் 30 பேர் மொத்தமாக சேர்ந்து அடித்து போட்டு ஹாஸ்பிட்டல் போய் செத்து போயிட்டான். இந்த இதை பார்க்கும்போது தான் அப்பா மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கப்பா, அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு